கர்த்தருடைய நல்ல நாம் மேம்படுவதாக. வந்திருக்க யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யும்படி நாம் ஆகாயின் புஸ்தகத்தை எல்லாம் திருப்பிக் கொள்வோம். காலகாலங்களில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் தம்முடைய ஜனத்தோடு அவர் பேசி வருகிறார். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கு. அந்தந்த காலத்தில் அக்கால ஜனத்திற்குரிய தேவ வார்த்தைகளை நம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தெரியப்படுத்துகிறார். அந்த விதத்திலே தான் இங்கே ஆகாய் மூலமாக அந்த காலத்தில் உள்ளதான தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு செய்தியை இங்கே நாம் பார்க்கிறோம். அதே செய்தியை தேவன் நமக்கு இன்றைக்கும் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகாய் என்றதான அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது அது வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு பண்டிகையின் கொண்டாட்டத்தை போல் இருக்க வேண்டும். இந்த தீர்க்கதரிசனத்தை புஸ்தகத்தை நாம் படிக்கும் போது ஒரு கொண்டாட்டத்தோட மகிழ்ச்சியோட நாம் இதை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஆகாய் என்றாலே அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழா என்ற அர்த்தம். விழா. இப்போ ஒரு விழாவை போலவே இதை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அந்த காலத்தில் ஆகாயை எல்லாம் எப்படி பார்த்தார்களோ தெரியாது. ஆனால் நாம் ஒரு விழாவாக இந்த வேத வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆகாய் புஸ்தகம் 37வது புஸ்தகம். இதுல 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதுல மொத்தம் 38 வசனங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இதுல சொல்லப்படுகிற வார்த்தைகளில் பார்க்கும்போது ஒரே வார்த்தை பல இடங்களில் வரும்போது நீங்க பார்க்கலாம். அதுல 5ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் கூறுவது, தேவனாய் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பேசுவது என்றதான வார்த்தைகள் பல இடங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் திட்டவட்டமாக தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறதை இந்த வார்த்தையை சொல்லி அழுத்தம் திருத்தமாக என்ன செய்கிறார்? ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தை இந்த கடைசி நாட்களில் நம்மோடும் கூட கர்த்தர் பேசுவதற்கு இணையான ஒரு அற்புதமான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பல இடங்களிலே இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வர்றதை நீங்க பார்க்க முடியும். அப்போ இதுல முதலாவது தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் அதுல நீங்க வாசிங்க. இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2 தடவை சொல்றார். அப்போ 2 தடவை தேவன் இந்த காரியத்தை சொல்றாருன்னா அழுத்தமும் திருத்தமுமாக ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்க்கணும். நான் நடக்க வேண்டிய வழிகள், நான் சரியான வழிகளிலே நடக்கிறேனா? என்னுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடக்கிறேனா? தேவன் என்னோட பேசுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? சத்தியத்தில் நடக்கிறேனா? தேவன் எனக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான காரியங்களிலே நாம் நடக்கிறேனா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள். எதை சிந்தித்து பார்க்க சொல்றார்? 6ஆம் வசனம் வாசிங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க விவசாயம் பண்றீங்க, திரளாய் விதைக்கிறீங்க, அறுவடை பார்த்தா
விதைச்ச அளவு கூட வர மாட்டேங்குதே. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, சாப்பிடுறீங்க, திருப்தி அடைய மாட்டேங்கிறீங்க, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, பசி அடங்க மாட்டேங்குது, சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, ட்ரெஸ் போட்டும் பிரயோஜனம் கிடையாது. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கிறீங்க, ஆனா அது என்ன செய்யறதில்ல, தங்க மாட்டேங்குது. சம்பாதிக்கிறீங்க, பையில போடுறீங்க, வீட்டில் கொண்டு என்ன செய்யறீங்க, உங்களுடைய வீடுகளில் கொண்டு போய் பீரோல் வைக்கிறீங்க. ஆனா என்ன செய்யுது, அப்புறம் காணாம போயிருது. உண்மைதானா? அப்போ இந்த காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக என்ன செய்கிறது, அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படி நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில நாம் சம்பாதிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பிரயாசப்படுறோம். எதுக்காக? ஒரு ஜான் வயிற்றுக்காக இல்லையா? ஒரு ஜான் வயிற்றுக்காக என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். அல்லது இந்த உடலுக்காக, இந்த உயிர் வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, நல்லா யோசிச்சு பாருங்கப்பா, நீங்க என்ன செய்றீங்க, நல்லா விதைக்கிறீங்க, நல்லா வேலை செய்றீங்க, ஆனா என்ன செய்யல, அதுக்கேற்ற வருமானம் இல்லை. சாப்பிட்றீங்க, ஆனா திருப்தி உண்டாக மாட்டேங்குது, பசியாவே இருக்குது, சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது, ஒரு நிறைவு இல்லை. உடுத்துகிறீர்கள், ஆனால் அந்த உடுத்த நிறைவை பார்க்க முடியல, ஒரு மாதிரி ஒரு குறையாவே என்ன செய்கிறது இருக்கிறது. ஏன், எதுக்கு, எப்படி என்ற கேள்விகளே நமக்குள்ள இருக்கிறது. காரணம் என்ன? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சம்பாதிக்கிற பணம் நமக்கு தங்க மாட்டேங்கிறது? அல்லது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஏன் நம்மால அனுபவிக்க நம்மால முடியவில்லை? அந்த கேள்வியை ஆண்டு என்ன கேட்கிற, சிந்தித்து பாருங்கப்பா, யோசிங்க. ஓடிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் உட்கார்ந்து சிந்தித்து பாரு. ஏன் உன் வாழ்க்கையில் இந்த வருமானங்கள் அல்லது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையிலே அது தங்க மாட்டேங்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, தேவனுக்குரிய காரியங்களிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தாதிருப்பது, அதுதான் பிரச்சனைங்க. அன்றைக்கு தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது, ஆனால் தேவ ஜனங்களுக்கு அதை குறித்த அக்கறை இல்லை, கரிசனை இல்லை, அதற்கான பிரயாசங்கள் என்ன செய்யல இல்லை. ஆகையினால ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இது நிமித்தமாகத்தான் என்ன செய்யுது. 10ஆம் வசனம் வாசிங்க, 10-11. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய காரியங்களிலே கவனம் செலுத்தாதிருப்பதுதான் ஆண்டு தேவன முதல் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றார். ஆனால் நாம் தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் என்ன செய்கிறோம், நாம் சிந்திக்காமல் போகி விடுகிறோம். ஆகையினாலே ஆண்டு என்ன செய்ய சொன்னா, அதனாலே இந்த ஆசீர்வாத குறைவு தேவனால உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ஏன் குறையப்படுது? ஏன் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சம்பாத்தியம் சம்பாதிச்சது மாதிரி இருக்கும், சம்பளம் வந்தது மாதிரி இருக்கும்,
ஒரு வாரத்தில் சிலருக்கு ஒரு வாரம் கூடிய 2 நாளே எல்லாம் இல்லாமல் போயிடும். சில 10 நாள் இல்லாமல் போயிடும். எங்கே போச்சுன்னு தெரியாது. அடுத்து என்னடா செய்யலாம், எங்கே வாங்கலாம், என்ன செய்யலாம்? ஏன்? திடீர் செலவுகள், ஒரு மருத்துவ செலவு, ஒரு விபத்து அல்லது ஒரு அவசர செலவு, ஏதோ ஒன்று வந்து விடுகிறது. வந்து என்ன செய்ய சொன்னா கையில காசு தங்க மாட்டேங்குது. நினைச்ச சாப்பிட முடியல, நினைச்ச பொருளை வாங்கி உடுத்த முடியல, நினைச்ச வசதிக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்க நம்மால முடியவில்லை. எல்லாவற்றிலும் என்ன செய்கிறது கேட்கிறது. காரணம் என்ன? அதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க எதுல கவனம் செலுத்தலைன்னு சொன்னா, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் என்ன செய்யல, நீங்க கவனம் செலுத்தல. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுவதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேவனுக்குரியவைகளையும் தேவனுடைய காரியங்களிலும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவனுடைய ஊழியம் கட்டப்படுவதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கும் அல்லது தேவனுடைய வேலைகள் நடக்கப்படுவதற்கும் நாம் என்ன செய்ய கவனத்தை செலுத்தவே. ஆனால் அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் பாழா கிடக்கிறத குறித்து அக்கறையே கிடையாது. நம்ம உண்டு, நம்ம உண்டு, நம்ம உண்டு, நம்ம வீடு உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, அதெல்லாம் கவனம் செலுத்தினாங்க ஒழிய மகாராஜாவுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகிமை பொருந்திய இந்த மாசுஸ்தலத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றதான எண்ணம் எவ்வளவுக்கு என்ன செய்யல இல்லை என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னா, இவைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன் அப்படின்னு யோசிப்பாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியும் ஏன் நமக்கு வேண்டிய அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. தேவன் நமக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கல, நம்முடைய விளைச்சலை பெருக பண்ணல, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கல, நம்ம வீட்டில் என்ன செய்யல, அந்த ஆசீர்வாதங்கள் என்ன செய்யல, தங்கவில்லை. நம்ம ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், பாடுபடுறோம். நமக்குள்ள ஒரு சிந்தனை இருக்குது. என்ன சிந்தனைன்னா, நான் சர்ச்சு ஆலயம் தேவனுடைய ஊழியர்னு சொன்னா நான் எப்படி சம்பாதிப்பது, எப்படி என் குடும்பத்தை கட்டுவது, எப்படி என்றுதான் ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்ய எழும்பும். ஆகையினால நாம் என்ன செய்கிறோம், பிரயாசப்படுகிறோம். அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர் தான். அவர்தான் நம்ம ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கிறதுக்கு வழிகள் அவர் தான் திறக்கணும் என்பதை நம்ம உணராமல் போய்விட்டோம். அதுல கவனம் செலுத்துறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய ஆலயம் அது பாழாய் கிடக்கும் போது ஆண்டவர் சொல்ற பாருங்க. இந்த வசனங்களை பாருங்களேன். 4 வசனம் வாசிங்க. 1:4. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்போ தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அதுல கவனம் செலுத்தாம வேறு காரியங்களை நீங்க கவனம் செலுத்துறீங்க. அதான் பிரச்சனை அப்படி சொல்ற. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த ஒரு விக்கிரக கோயில்களும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அலமோதுகிறது. உண்மைதானா? நீங்க நேற்று தினத்திலெல்லாம் ஆனா தேவனுடைய ஆலயம் எப்படி கிடக்குது? ஒரு குஞ்சு காக்கா சபைகளில் கிடையாது, ஆராதனையில் கிடையாது. ஆலயத்துக்கு வந்தால் சில 100 ஜனங்கள் தான் நினைச்சாங்க ஆலயங்களுக்கு வர்றாங்க. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் தவறான ஆராதனைக்கு நேராக என்ன செய்ய போகிறார்கள். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, தேவனுடைய ஆலயமாகிய சபை கட்டப்படுவதற்கு நம்ம கவனம் செலுத்தாம, சுவிசேஷத்தை அறிவிக்காம, தேவனுடைய ஊழியத்துல கவனம் செலுத்தாம
நாம் வேலை 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 வசதி வேலை வசதி என்று சொல்லி அதிலே மாத்திரம் கவனம் செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீ அதில் கவனம் செலுத்துறதுனால உனக்கு என்ன செய்யல, நீ திரளாய் விதைக்கிறாய், கொஞ்சமாய் அறுக்கிறாய். கூலிக்காரன் சம்பாதித்து அவனுடைய பையிலே பொத்தலான பையில போடுவது போல என்ன செய்கிறாய், உன்னுடைய காசு என்ன செய்யுது, தங்க மாட்டேதுப்பா. உன் வழிகள் என்ன செய்யுங்க, நீங்க சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதா. ஆக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது அதுதான். அதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டியதுக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து சிந்தித்து பாருங்க. ஏன் குறைன்னு சொன்னா உங்களுக்கு திட்ட தெளிவா வரும். நீங்க வேண்டிய அளவு தேவனுக்கு நேரம் கொடுக்காது. ஒரு ஆத்மாவுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லி ஆத்மா ஆதாயம் கொண்டு வந்தா கர்த்தர் உண்மையில் பிரியமா இருந்து எவ்வளவோ உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். தேவனுடைய ஆலயத்திற்காக நீங்கள் உற்சாகமாய் கொடுத்தால் தேவன் எவ்வளவு பிரியமாய் இருப்பார். என் பிள்ளை சம்பாதிக்குது, அது தேவ நாமத்தின் பிரயாசப்படும் சொன்னா தேவன் இன்னும் அதிகமா செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க ஏரியால நீங்க வரும்போது என்ன செய்வீங்க சொன்னா, ஒரு 4 பேரை சந்திச்சு சுவிசேஷம் அறிவிச்சு அவர்களை உங்க வாகனத்திலேயோ ஒரு வாடகை வாகனத்தையோ பிடிச்சு காசு செலவு பண்ணி நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஆண்டு பார்ப்பாரு, என் ஆலயத்தின் மேலே எவ்வளவா நீங்க அக்கறையா இருக்கிறீங்க, சபை கட்டப்படுவதில் எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க, ஆத்துமாக்க ரட்சிக்கப்பட எவ்வளவு அக்கறையா இருக்குன்னு சொல்லி பார்த்து தேவன் மீதியுள்ள நாட்களில் எல்லாம் நீங்கள் படுகிற பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருப்பார். அதனால நம்ம வீட்டில் என்ன செய்ய மாட்டேங்குது, காசு என்ன செய்ய மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை நிலை என்று என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2:4 வாசிப்போம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் 2வது இங்க பேசுறாரு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 2வது அதிகாரத்தை 1 வசனத்தை கடைசி சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. 4வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, திடன்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ நீ செய்ய வேண்டிய வேலை எதுல கவனம் செலுத்தணும் சொல்லி கர்த்தர் சொல்றார். இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்ன, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? 8ஆம் வசனம் 1:8 வாசிக்கிறோம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதின் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டணும். நம்முடைய வேலை கவனம் எதுல செலுத்தணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இதான் நம்ம ஆண்டு சொல்றார். சிந்தித்து பார். எதை சிந்தித்து பார், ஏன் குறைவு, உன் வேலை என்ன, எது நீ கவனம் செலுத்தணும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல கவனம் செலுத்தணும். சரியா சிந்தித்து பார்த்தால் ஏன் குறைவு என்று கண்டுபிடித்தால் நமக்கு விளங்கும். என்ன விளங்குன்னு சொன்னா, தேவனுடைய காரியங்களை கவனம் செலுத்துறது விளங்கும். அப்படி விளங்கும் போது கர்த்தர் 2வது நம்ம இடத்துல என்னத்தை சொல்றாருன்னா, திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்வார், அவர் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசுகிற அடுத்த வார்த்தை, நீ கவலைப்படாத, நீ கர்த்தருடைய வேலையை செய்தால், கர்த்தருடைய வேலையை நடப்பித்தால், 4ஆம் அதிகாரத்துல பின்புல சொல்லுக்கு, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். எப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா, கர்த்தருடைய வேலையை நாம் செய்தார், கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளை செய்தார், ஊழியத்தை நாம் செய்தால், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்குரிய காரியங்களை செய்தார், சபையினுடைய ஆராதனைக்குரிய அந்த தேவைகளை நாம் சந்திக்கிறவரை இருப்போமானால், கர்த்தருக்கு பிரியமான செய்வதை நாம் இருப்போமானால், ஆண்டவர் சொல்றாரு, நீ தைரியமாயிரு, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்வார். அல்லேலூயா. வேற என்னங்க வேணும் நம்முடைய வாழ்க்கையில?
நம்முடைய வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. தேவன் நேசிக்கிறாரு, அவ்விதமாக நம்மோடு இடைபடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதேயுங்கள். அடுத்து சொல்ற, பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க. ஆவியானவரும் உங்களோடு கூட இருப்பார், உங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருப்பார். திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், அல்லது அந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், அதில் கவனத்தை செலுத்துங்கள், அந்த வேலையை முனைப்புடனே செய்ய ஆரம்பிங்கள். நீங்க பயப்படாதீங்க. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, நான் செய்கிற காரியம் சரியா சரியில்லையா, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்க அநேக சமயங்கள் நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் சொன்னா, தேவனுடைய அந்த ஊழியத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தும் போது என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டுருமோ, என்னுடைய வேலை பாதிக்கப்பட்டுருமோ, என் குடும்பம் பாதிக்கப்பட்டுருமோ, என்னுடைய பொருளாதாரத்தில் குறை வந்துருமோ, எனக்கு ஏதாவது இழப்பு வந்துருமோ, அல்லது என் வாழ்க்கையில பிசாசு ஏதாவது கிரியை செய்திருவானோ. நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். ஆனா இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி எப்படி இருக்க, இருளாய் இருக்கிறான். அவன் இருளின் அதிபதி. அவன் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு பக்கத்துல போக போக நம்முடைய வாழ்க்கையில் இருள் உண்டாகும், வேதனை உண்டாகும், துன்பம் உண்டாகும், போராட்டம் உண்டாகும், கஷ்டம் உண்டாகும், நஷ்டம் உண்டாகும், இழப்பு உண்டாகும். ஏன்னா அவன் யாரு? இருளின் அதிபதி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய சொன்னா, அவர் ஒளியான தேவன், ஒளி, அவர் ஒளியா இருக்கிறார். அவர் பக்கத்துல போற எல்லாரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார், பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரிடத்துல நெருங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் ஆசுவாதமும் வெற்றியும் மேன்மை நிச்சயமாக என்ன செய்ய உண்டாகும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பாருங்கள், இஸ்ரவேலில் அநேகர் இருக்கிறாங்க. ஈசாயின் புத்திரர் அநேகராய் இருந்தாலும் அவர் எல்லாருமே ரொம்ப பிரகாசித்தவர்கள் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனுஷனை பிரகாசித்தான். யார் என்றால் தாவீது. காரணம் என்ன? ஆண்டவருடைய நெருங்கி 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 அவருக்கு சித்தமானதையெல்லாம் அவன் செய்தபடியினாலே கர்த்தரோடு நெருக்கம் அதிகமாக 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 அவருடைய வாழ்க்கை பிரகாசத்தின் மேலே பிரகாசம் அடைந்து வாழ்க்கை உச்ச நிலைக்கு அவர் நிச்சயித்து வந்தார். யோசேப்பும் அப்படித்தான். பல சகோதரர்கள் அவனுக்கு இருந்தாலும் யோசேப்பு மாத்திரம் பிரகாசித்து இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அவனுடைய பிரகாசிக்க கூடாதபடி அவனை அழிக்கும்படி பல தந்திரங்கள், உபாயங்கள், சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்தது உண்மை. சகோதரர்கள் மூலமாக, போத்திபாரின் மனைவி மூலமாக அநேக காரியங்களை கொண்டு வந்ததெல்லாம் உண்மை. ஆனால் அவைகள் எல்லாம் அந்த இருள் அவனை மூடவிடவில்லை. ஏனென்றால் தேவனை நெருங்கி வாழ்ந்தபடியினாலே, தேவனை கிட்டி கிட்டி சேர்ந்தபடியினாலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் மேலே இருந்த பிரகாசம் அவனை நாளுக்கு நாள் என்ன பிரகாசிக்க வைத்தது, பிரகாசிக்க வைத்தது, பிரகாசிக்க வைத்தது. அவர் என்ன செய்கிறான்? உயர்ந்த உச்சமான ஒரு நிலையை வாழ்ந்தான். அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவனை நெருங்க 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 அவருக்கு பிரியமா நடக்க 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 என்ன செய்யும்? நமக்கு ஆசீர்வாதமே தவிர குறைவைகளே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை நீங்க ஒரு கர்த்தருடைய ஆலயத்திற்காக ஒரு லேண்டை கொடுக்குறீங்க, நஷ்டம் கிடையவே கிடையாது. உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படுறது நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருக்காக பல லட்சங்களை கொடுக்குறீங்க, அது நஷ்டம் வராது. பல மடங்கான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக
நீங்கள் நேரத்தை செலவு பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி சில ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வீர்கள். அது உங்களுக்கு நஷ்டமா இருக்காது, அது லாபமா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில காரியங்களை பின்பற்றாங்க. என்ன, ரொம்ப போகக்கூடாது, ரொம்ப போகக்கூடாது, ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப போகக்கூடாது, ரொம்ப போனா பிரச்சனை வரும். இல்லை, நாம் ஆராதிக்கிறது ஒளியாகிய தேவன், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நெருங்கி வாழ வாழ அவருடைய சித்தத்தை செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கை நஷ்டமே வராது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைப்படி நடக்கிறவருக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எத்தனை தலைமுறைக்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராம்? 1000 தலைமுறை. அப்போ இந்த தலைமுறை நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. என்ன எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க, ஒரு லிமிட்டாரு, ஏதோ போனையா வந்தியா, உலகம் அப்படித்தான் சொல்லும். நீங்க வந்து பாருங்க, வந்து பாருங்க, டெய்லி சர்ச் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, 4 ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லி பாருங்க, ஆத்துமா ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து பாருங்க, கர்த்தருக்காக உங்களுடைய கொடுக்கக்கூடியவைகளை கொடுத்து பாருங்க, தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறேன்னு சோதிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்வார். தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. கர்த்தருக்காக வாழ்றதுக்கு பயப்படாதீங்க. பக்கத்துல பார்த்து கர்த்தருக்காக வாழ பயப்படாதீங்க. கர்த்தருக்காக செலவு பண்றது நஷ்டம் கிடையாது, இது லாபம். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்காக செலவு பண்றது நஷ்டம் கிடையாது, லாபம் 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 லாபம். அல்லேலூயா. அது ஆசீர்வாதமே தவிர அது நமக்கு நஷ்டமே கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சது, நீ அப்படி பயப்படாதப்பா, தைரியமாயிரு, நீ கர்த்தருடைய வேலை என்ன செய். 8ஆம் வசனம் 1:8 வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றா, சும்மா அப்படி இருக்காத, போ, மலை மேல ஏறுங்க, மரங்களை வெட்டுங்க, அந்த மரங்களை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஆலயத்தை கற்ற வேலை யாருடைய வேலை? ஆலயத்தை கற்ற வேலை யாருடைய வேலை சொல்லுங்க? என்னுடைய வேலை, என்னுடைய வேலை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வேலை செய்வது யாருடைய வேலை என்று சொன்னால் நம்முடைய வேலை. நம்ம தான் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. சும்மா உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதுன்னு சொன்னீர், உம்முடைய ஆலயத்தை கட்டும் ஆண்டவரே, ஆத்துமாக்களால் நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டு இந்த சர்ச்சை பெருசிய சர்ச்சா மாற்றும் ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, வலதும் இடதும் முன்னும் பின்னும் பெருகத்தக்கதாக இந்த சபையை பெரிய சபையை மாற்றும் ஆண்டவரே சொன்னா ஆண்டு என்ன சொல்வார் தெரியுமா? உன் வழியை சிந்தித்து பாருங்க, நீ உன் வழியை மட்டும் பார்க்காத, மலை மேல ஏறு, பிரயாசப்படு சொல்ற, போ. மறுபடியும் யோசிங்க அந்த வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய், நீங்க என்ன செய்யுங்க, மலை மேல ஏறி போங்க, ஏறுங்க, நடங்க, பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. மலை மேல ஏறும்போது என்ன செய்யும், என்ன செய்யும், கொஞ்சம் மூச்சு வாங்க. யாரெல்லாம் மலையில் ஏறிக்கிறீங்க? ஆமா, வெரி குட். மலை மேல ஏறும்போது மூச்சு வாங்கத்தான் செய்யும். பிரயாசப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மூச்சு வாங்கத்தான் செய்யும், பிரயாசப்படத்தான் செய்யும். கர்த்தருக்காக பிரயாசப்படணும். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். மலையில ஏறுங்க, மலையில ஏறுங்க, போங்க, அங்கங்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க. கால் கொஞ்சம் வலிக்கட்டும், லேசா காலை சொல்லுங்களேன், கொஞ்சம் கால் வலிக்கட்டும், ஆத்மா ஆதாயம் பண்றதுக்காக கொஞ்சம் மூச்சு வாங்கட்டும், கொஞ்சம் தூரம் போய் ஊழியம் செஞ்சு மூச்சு வாங்கட்டும். மலைகளை போய் என்ன செய்யுங்க, மரங்களை வெட்டுங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்க. இதான் ஆதாயம் பண்ணுங்க, மரங்களை வெட்டுங்கள், ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனாலே கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள்.
கை வச்சு அல்லே சொல்லுவோமா? நம்ம தான் மரத்தை வெட்டணும், நம்ம தான் கொண்டு வரணும். அதான் அனுசரித்து ஆலயத்தில் வச்சு அது மூலமா தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்ம கட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப நம்ம அதுக்கு பிரயாசப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். பிரயாசப்படாம தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யுங்க? கட்ட இயலவே இயலாது, இயலவே இயலாது, இயலவே என்ன செய்யாது? இயலவே இயலாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டிய மிகவும் அவசியம். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் புறப்பட்டு போய் புறப்பட்டு போய். அந்த வசனம் எப்படித்தான் ஆரம்பிக்குது? புறப்பட்டு போய் அப்படித்தான் ஆரம்பிக்கும். புறப்படுங்க, போங்க. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அன்னைக்கு தான் மட்டனோ சிக்கனோ என்னது ஒரு மீன் கூட வாங்கி நாங்கள் சமையல் பண்ணி கொஞ்சம் நிம்மதியை தூங்கி எந்திரிக்க போகிறோம். அப்படி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் தியாகம் பண்ணி பாருங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்கள் நல்லா சொல்லுவீங்க, உங்களுக்கு வேலையே இல்லை, உங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை, நீங்கள் போகலாம், ஊழியம் செய்யலாம், ஆத்துமாதயம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், எங்களுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் பாஸ்டர்ஸ் மாதிரி உங்களை காட்டில் ரொம்ப கொஞ்சமான நேரம் தான் தூங்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எங்கள் சரித்திரத்தில் கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்கள் தூங்குறோம். எங்களுக்கெல்லாம் வயசு கூட 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 எங்களுக்கு ஊழியங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு டைம் என்ன ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ எல்லாரும் அப்படி தான் செய்யணும். அதுக்காக தூங்காமல் இருக்கணும் முடியாது. ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தான் செய்யணும், உண்மைதான். ஆனால் நம்முடைய இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், எல்லாரும் அந்த வேலை என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அப்போ நமக்கு நேரம் இல்லைன்னு நினைச்சக்கூடாது, நாம் சொல்லக்கூடாது, பிரயாசப்பட வேண்டும். அதில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய மிக அவசியமாக இருக்கு. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நமக்காக தேவன் மலையை பொரிய பண்ண வேண்டுமானால், தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நம்முடைய பாக்கெட்டில் பணம் தங்கணும்னா, பேங்க்ல பணம் தங்கணும்னு சொன்னா, பீரோவில் பணம் தங்கணும்னா, நம் வீட்டில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால், நாம் நினைச்ச காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்யணும்? புறப்பட்டு போய் மலை மேலே ஏற வேண்டும். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி 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 சீசராக்கி. இது மறக்க கூடாது, போகணும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்களுக்கும் எனக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது? சுவிசேஷம் சொல்றதுக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம். என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது பாருங்க. கடைக்கு போறோம், காய்கறிக்கு போறோம், மட்டன் ஸ்டால் போறோம், அப்புறம் சிக்கன் கடைக்கு போறோம், ஃபேன்சி ஸ்டோர் போறோம், மளிகை கடைக்கு போறோம், ஜவுளி கடைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், டவுன் பஸ்ஸில் போறோம், ட்ரெயினில் போறோம், இல்லையா? கல்யாணத்துக்கு போறோம், விசேஷங்களுக்கு போறோம், நல்ல காரியத்துக்கு போறோம், துக்க காரியத்துக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம். அங்கே போகும்போது நம்ம என்னதான் செய்யறோம்? செய்ய வேண்டியது நம்ம செய்யாத இருக்கிறோம். நம்ம வேலை என்ன வேலை? மரங்களை வெட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்களேன், மரங்களை வெட்டணும், ஆலயத்தை கட்டணும். மரங்களை வெட்டணும், ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அப்போ போற இடத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும். என்னது? மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்ட ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண, ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணி ஆலயத்தை கொண்டு வந்து என்ன செய்யப்பட வேண்டும்? நாட்ட வேண்டும். அதனாலே தேவனுடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இதை கவனம் செலுத்த வேண்டும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆலயத்தை என்ன செய்யுங்க? கட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆளுக்கு ஒரு செங்கல் தூக்கிட்டு வந்தாலே
இப்படி வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரு செங்கல், ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு செங்கலை கூட்டி வந்தாலும் என்ன செய்யும்? ஒரு லாரி வந்துடும். உண்மைதானா? ஒரு லாரி செங்கல் வந்துடும். வந்துடுமா இல்லையா? என்னையா அப்படி பார்க்குறீங்க? வந்துடுமா வந்துடாதா? ஆமாம். ஒரு ஆளுக்கு ஒரு செங்கலை, ஒரு டெய்லி ஒரு செங்கலை கொண்டாந்து வச்சாலே கட்டடம் கட்டுவதற்குரியதான அந்த செங்கல் கிடைச்சிடும். இதே போலதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆவிக்குரிய நிலைகளிலே கட்டுவதற்கு ஆளுக்கு ஒரு ஆத்மாவை நீங்கள் வாரந்தோறும் அழைத்து கொண்டு வந்தாலே போதும். ஆலயம் அழகாய் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக அது கட்டி எழுப்பப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி தேவன் கட்ட எழுப்ப நம்ம என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதில் எல்லாருடைய பங்கு இருக்கணும். எல்லாருடைய பங்கு இருக்கணும். சின்ன பிள்ளைகள் பங்கு இருக்கணும், பெரியவங்க பங்கு இருக்கணும், வாலிபர்கள், பெண்கள், வேலை செய்கிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, உயர்ந்த அலுவலக வேலை செய்கிறவங்க, உடல் உழைப்பு செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் எல்லாருடைய பங்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. மரத்தை வெட்டுவதற்கு என்ன வேணும் கையில்? சொல்லுங்க பாப்போம். மரத்தை எப்படி வெட்டுறது? கோடாரி. இப்பெல்லாம் கோடாரிலாம் கிடையாது, தேவைப்படாது. என்னது? ஆமா, எலக்ட்ரிக் அந்த ரம்பம் இருக்குது, அப்படி வச்ச சர்ன்னு அறுக்குது. அல்லேலூயா. ஆமாம், கூர்மையான ஆயுதம் இருந்தால் போதும், அழகாக வெட்டி போடலாம். பக்கத்தில் சொல்லுங்க, கூர்மையான ஆயுதம் இருந்தால் போதும், மரம் ஈஸியாக வெட்டி போடலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கூர்மையான ஆயுதம் தான் சுவிசேஷம். இயேசுவை குறித்த சுவிசேஷம். நீங்க இயேசுவை பற்றி சொன்னா போதும், இயேசுவை குறித்ததான சுவிசேஷத்தை போனா போதும், அது கூர்மையானது, எந்த ஆத்மா ஆலயம் பண்ணக்கூடியதான வல்லமுடையது. அனைசம் நம்ம கதையை தான் சொல்லிட்டு இருப்போம். இல்லை, இயேசுவை பற்றி அவருடைய வசனத்தை நாம் சொல்லும்போது அது அழகாக என்ன செய்யும்? அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த நாட்கள் அதை கவனம் செலுத்தணும். மலை மேலே ஏறணும். பக்கத்தில் மலை மேலே ஏறுங்க. மரத்தை என்ன செய்யுங்க? வெட்டுங்க. கொண்டு வந்து என்ன செய்ய? ஆலயத்தை கட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து வாசிப்போமா? 12ஆம் வசனம், 1:12. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? செவி கொடுத்தார்கள், பயந்திருந்தார்கள். அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கேட்டாங்க, சொன்னதை கேட்டாங்க, கீழ்ப்படிந்தார்கள். சொன்னதை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது அதை எப்படி கேட்கணும்னா, அதை கேட்டு கீழ்ப்படியது தான் உத்தமம். கீழ்ப்படிதல் உத்தமம். கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, பயந்து இருந்தார்கள். கர்த்தருக்கு முன்பதாக பயந்து இருந்தார்கள். அப்போ அந்த வார்த்தையை சாதாரண நினைச்சுக்கல, அவங்க நினைக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் சாதாரணமாக என்ன செய்யவில்லை, அவங்க என்னல ஆண்டு இப்படிதான் பேசுவாரு, ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. இப்படிதான் சபையில என்ன செய்வாங்க, பேசுவாங்கன்னு சொல்லி சாதாரண நினைச்சத அவங்க நினைச்சுக்கல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், செவி கொடுத்தார்கள், கர்த்தருக்கு முன்பதாக நினைத்தார்கள், அவர்கள் பயந்து இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ பயந்து இருந்தாங்கன்னா எப்படி? அதன்படி செய்ய வேண்டும் என்றதான எச்சரிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அது எச்சரிக்கையோடு இருந்து அவர்கள் அதை செயல்படுத்துவதை குறித்து என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம். எச்சரிக்கையோடு இருந்து அவர்கள் அதை செயல்படுத்துகிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை நாம் செய்வதற்கு கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சாதாரண எண்ணாதபடிக்கு அதை பயத்தோட, இது கர்த்தருடைய வார்த்தை, இதை நான் செய்யணும் என்ற நிலைகளில் நாம் செயல்படுவதற்கு கவனமாக இருக்கிறது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு செய்தி எப்படியா இருந்துச்சு?
இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு என்ன செய்தார், நீங்கள் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி, மலை மேலே ஏறணும்னு சொல்லி, மரங்களை வெட்டணும்னு சொல்லி, ஆத்து மக்கள் ஆதாயம் கொண்டு வந்து சபையை கட்டணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்ட்டு உச்சக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் எந்த மலைகளை ஏற வேண்டும், இல்லைன்னா கர்த்தர் கணக்கு வைப்பாரு. இவ்வளவு வசனத்தை கேட்டுட்டு என் குறை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த குறையை சரி செய்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தையை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கக்கூடாது. நான் உடனே அதை செய்யணும். உடனே என்ன செய்யணும்? எங்கே போகணும்? யாரை போகணும்? ஆண்டவரே நான் எங்கே போகணும்? யாரை சந்திக்கணும்? நான் எந்த மலையில் ஏறணும்? எந்த மரத்தை வெட்டணும்? அப்படின்னு சொல்லி தேவனை கேட்டு புறப்பட்டு போகவே. ஹல்லேலூயா. புறப்பட்டு போய் அந்த ஜனங்களை சந்தித்து அதை ஆதாயம் செய்வதற்கு கவனம் செலுத்துவோம். இன்றைக்கு ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலையை நீங்கள் செஞ்சிடலாம். நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? நாளை மறுநாள் என்ன செய்ய போறீங்க? இந்த வாரம் முழுவதும் என்ன செய்ய போறீங்க? இந்த கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்தப் போகிறீர்கள். நீங்கள் செலுத்தி பாருங்க. எந்த வாரத்திலும் இல்லாத நிலைகளில் இந்த வாரத்தில் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கிறீங்க பார்ப்பீங்க. இந்த மாதம் கூட செஞ்சு பாருங்க. எந்த மாதத்திலும் வராத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்ய வர பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நான் அநேக சாட்சிகளை கேட்டிருக்கேன். இங்க RS ஒரு கடை, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் மளிகை கடை வச்சிருக்கிறார். அவருடைய நண்பரை குறித்து அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் சுவிசேஷம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எப்படி சார் வர்றதுன்னு சொல்லி சொல்லும்போது, வந்து பாருங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாங்க, ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய கடை, ஞாயிற்றுக்கிழமை தான் 2 மடங்கு என்ன செய்யும், நல்ல சேல்ஸ் ஆகும். அப்போ அவர் சபைக்கு போயிட்டு வந்துட்டு என்ன செஞ்சார்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு பார்ப்போமே, சபைக்கு போவோமே சொல்லிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை கடையை லீவ் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்து சர்ச்சுக்கு போகிறதுக்காக அவர் தீர்மானம் எடுத்துட்டாராம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வியாபாரத்தை போல சனிக்கிழமை வியாபாரம் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் சேர்ந்து நடந்து அன்னைக்கு எல்லா ஆசும் வந்துருச்சான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. நீங்க நடந்து பாருங்க, சுவிசேஷம் சொல்லி பாருங்க, உங்க வியாதி சோமாதை பார்ப்பீங்க, உங்க சரீர பலவீனம் மாறதை பார்ப்பீங்க, உங்களுக்கு வர டாக்டர் வர செலவு நிற்கிறத பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கை இருக்கிற பூர்வீக சாபங்கள் மாறுறதை பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுறதை பார்ப்பீங்க. ஏன்னா கர்த்தர் அவைகள் எல்லாம் நம்ம வீட்டு அகற்றி தேவன் ஆசீர்வாதத்துக்கு கொடுக்கிறது கவனம் உள்ளவராய் நிச்சயவர் அவர் இருப்பார். அல்லேலூயா. செஞ்சு பாருங்க, ஊழியம் செய்யுங்க, சும்மா இருக்காதுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் சுவிசேஷம் குடித்து போக. ஒரு காலத்தில் வாலிப பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தவொடனே எல்லாம் சண்டை கலாச்சாரத்துக்கு போயிடுவான். இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் என்ன செய்றாங்க, எப்படா சர்ச்சு முடியும், செல்ஃபோனை ஆன் பண்ணலாம், வீட்டுக்கு போனால் ஆர்வம் ஒரு பக்கம் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். இல்லை, சுவிசேஷ ஊழியம் செய்ய போ, 2 பேர் சேர்ந்துக்கோ, சேர்ந்துட்டு போ. இங்க என்ன போய் சுவிசேஷம் சொல்லலாம், போ, போய் 2 பேருக்கு சொல்லு. தேவனே வார்த்தையை தருவார். வாண்ட கொடுக்குற வார்த்தையை பேசு. இயேசு நல்லவர் சொல்லு. உனக்கு பரலோகத்துக்கு போறதுக்காக இயேசு உங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சய சமாதானம் வரும், நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லுங்க. சொல்லும்போது தேவன் அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். நமக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க, நமக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராகவே அவர் இருக்கிறார். நம்ம மனசு பூரா அப்படித்தான் இருக்கணும். என்னது? ஆலயத்தை கட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம், ஆலயத்தை கட்டுவோம். எந்த ஆலயத்தை கட்டுவோம்? சபையாகி ஆலயத்தை கட்டுவோம். எப்படி கட்டுவோம்?
மலைக்கு புறப்பட்டு போவோம். மலைக்கு புறப்பட்டு இருக்கிற இடத்துல கட்ட முடியாது. ஆண்டவர் என்ன செய்றாரு? எங்கே மரம் இருக்குதோ அந்த இடத்துக்கு போ. எங்கே மரம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போ. பிரயாசப்பட்டு போ. ஆத்துமாக்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போங்கள். அங்கே போய் ஆத்துமாக்களை சந்தியுங்கள். அந்த சுவிசேஷம் என்றதான அந்த கோடாரியை கொண்டு நீங்கள் ஆத்துமாக்களை சந்தியுங்கள், இடைபடுங்கள். அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துடும். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். கர்த்தர் அதில் பிரியமா இருப்பார். அந்த ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கும். பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தபோது கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருந்தது. கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருந்தது. ஆவியானவர் அளவில் ஊற்றப்பட்டார். அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அங்கே தேவனுடைய மகிமை பெரிதாக இருந்தது. அதே போலதான் ஆண்டவர் இந்த நாட்களில் கடந்த காலங்களை காட்டிலும் பல மடங்காக தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்திய மகிமை, பிந்திய ஒரு எழுப்புதல் ஒரு பெரிதாக இருக்க போகிறது. அது எப்பொழுது நடக்கும் சொன்னால், நான் ஏறி சென்று மலைகளில் மேல் ஏறி சென்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதனால் ஆலயத்தை கட்டும்போது பெரிய ஒரு மகிமை, தேவ மகத்தான கிரியை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால் இதை அப்படியே கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டால், செயல்பட ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். பெரிய ஆசீர்வாதம் வரும். பெரிய ஆசீர்வாதம் வரும். அப்பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீங்கள் விதைத்தால், கொஞ்சமா விதைத்தால் நிறைய அறுப்பீங்க. கொஞ்சமா நீங்க சாப்பிட்டீங்கனாலும் திருப்தி அடைவீங்க. உங்க வஸ்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க வீட்டில் என்ன செய்யும்? தங்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக வானத்திலிருந்து ஒரு பனி பெய்யும். பூமி பலனை கொடுக்கும். நிலம் பலனை கொடுக்கும். தானியம் பெருகும். எல்லாவற்றிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். நீங்க திருப்பி அந்த அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அவங்க செய்தாங்க உடனே துணி செய்தாங்க. சிறுபாவேலின் தலைமையில் என்ன செய்யப்பட்டார்கள்? உடனே அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். தேவன் கூட இருந்தார். காரியங்களை நிரப்பித்தார். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவ்விதமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. கையை உயர்த்தி நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை சீசராக்கி சபைகளை கொண்டு வந்து ஈவிதமாய் ஆலயத்தை கட்டுவேன். அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய பிரியம் எங்கள் மேல் இருக்க போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குறைகள் மாறப்போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வீட்டிலே வருமானம் தங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அன்று வீண் செலவுகள் அழிய போறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டில் தங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தேவங்க வீட்டையும் ஆசீர்வதிக்க, எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க நீ வல்லவராய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்திலே கவனம் வைத்தால் தேவன் நம்ம மேல மிகவும் கவனம் உள்ளவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் பிரியம். ஆனால் தேவன் எதற்காக நம்ம வைத்திருக்கிறாரோ அதனை கவனம் செலுத்தாதபடி வெறும் உலக காரியத்திலேயே நாம் கவனம் செலுத்தும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு குறைபடுகிறது. ஆனால் கர்த்தருக்குரிய காரியங்களை கவனம் செலுத்தும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்படி எல்லாவற்றையும் நம்மை சம்பூர்ணமாய் தந்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தரை எல்லாம் சோதனம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க 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 வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் அதுக்கு எங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குறைகள் நீங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். தடைகள் நீங்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் பிரியமாயிருந்தங்களை ஆஸ்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்.
உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.